ஹாய்ங்க, நான் பிரியா. ஞாயிற்றுக்கிழமை அமாவாசைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டுங்க. அங்கேயே மதியானம் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் கௌரி கிருஷ்ணாவுக்கு மேலே கார்ன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குங்க. அங்கே புதுசாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பாஸ்தாலாம் இருக்குது, போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு ஜோஷ்னி சொன்னால் சரின்னு சொல்லிவிட்டு அங்கே போனாங்க. புரட்டாசிங்கிறதுனால எல்லாருமே வெஜ்ஜு கடைக்குள்ளே தான் அதிகமாக கூட்டம். இங்கேயுமே பாருங்கள் நிறைய கூட்டம். புது கடைங்கிறதுனால நல்லாவே கூட்டமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே ஃபுல்லாக அட்மாஸ்ஃபியர் நல்லா இருந்ததுங்க. அந்த க்ரீன் கலர் டோனில் தான் இருந்தது எல்லாமே. பிளேட்டுமே பார்த்திங்கன்னா அதிலிருந்து லைட் க்ரீன் பார்க்க சூப்பராக இருந்தது. அவங்களோட யூனிஃபார்மே க்ரீன் கலரில் இருந்ததுங்க. கலர்ஃபுல்லாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. புது கடைங்கிறதுனால அப்படியா என்னென்னு தெரில, ஆனால் சூப்பராக இருந்தது. மெனு கார்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பாதி ஐட்டம்ஸ் எதுவுமே தெரியாதுங்க. சாட் ஐட்டம்ஸ் வேணால் தெரியுது, மற்றபடி இந்த மெனு கார்டில் என்னென்ன இருக்குங்கிறதே பார்த்தா நமக்கு பாதி ஐட்டம்ஸ் என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்குது மெனு கார்டில். நமக்கு தெரிஞ்சது இந்த பீஸா, பர்கரு, பாஸ்தா அவ்வளோதான். அதுக்கு போக வேறு என்னென்னமோ இருக்குதுங்க. அப்புறம் லட்சிதா வந்து ஆரஞ்ச் ஜூஸ் வேணும்னு சொல்லிட்டாளுங்க. அதனால் ஆரஞ்ச் ஜூஸ் மட்டும் அவளுக்கு இதில் ஐஸ் இல்லாமல் ஆர்டர் பண்ணிட்டோம். அப்புறம் நம்ம ஆர்டர் பண்ணதுக்கு எல்லாமே ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணணுங்க. ஏன்னா பீஸாக்கெல்லாம் 20 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு லட்சிதாக்கு தாங்க ஜூஸ் வந்தது. அவளுக்கு வந்து எட்டலை. அதனால் அந்த சோஃபாவில் ஏறி உட்காந்து தான் குடித்தா. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஜோஷ்னிக்கு வந்து பாஸ்தா ரொம்ப பிடிக்குங்க. அதனால் பாஸ்தா ஆர்டர் பண்ணியிருந்தா. பாஸ்தாவில் வந்து மேலே ஒரு ப்ரெட்டோட ஸ்லைஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க. இந்த பாஸ்தாவோட நேம் வந்துங்க அலபெட்டா பாஸ்தா. பார்க்க கம்மியாக இருக்குதுங்க, ஆனால் பிளேட் வந்து உள்ளுக்குள்ளே கொஞ்சம் குழியாக இருக்குது. ஒரு பாஸ்தா வந்து ஃபுல்லாக சாப்பிட்டா வயிறு ரொம்ப ஃபுல்லாகிருங்க. சின்ன குழந்தைங்கனாலெல்லாம் சாப்பிட முடியாது, ஷேர் பண்ணி தான் சாப்பிட்ணும். ஜோஷ்னி ரொம்ப டேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சாப்பிட்டாங்க. அப்புறம் நாம் எங்கே போனாலும் அந்த சாண்ட்விட்சை விட மாட்டோம். மெயின் மைனஸ்க்காகவே நான் அந்த சாண்ட்விச் சாப்பிடுவேங்க. சாண்ட்விச் கூட ஏங்க மறுபடியும் வெஜிடபிள்ஸ்லாம் மைனஸ் போட்டே கொடுத்தாங்க. அதை வச்சு சாப்பிடும்போது இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கு அடுத்தது வந்து டேக்கோஸுங்க, பன்னீர் டேக்கோஸ் வாங்கி சாப்பிட்டோம். இது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். கீழே வந்து ஒரு குட்டியாக ஒரு சப்பாத்தி இருக்கும், அதுக்கு மேலே ஃபுல்லாக பன்னீர், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பீஸாவையும் சேர்த்து ஆர்டர் பண்ணிட்டோங்க. ஹெவியாகிடுச்சு, ஒமட்டிட்டு வந்துடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக சீஸு பன்னீர் அப்படிங்கிறதுனால ரொம்ப அதிகமாகலாம் சாப்பிட முடியல. அங்கேயே கொஞ்சம் சுடுதண்ணி வாங்கி குடித்ததுக்கப்புறம் தாங்க கொஞ்சம் வயிறு ஃப்ரீயாக இருந்தது. ஏன்னா நம்ம இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதிகமாகலாம் சாப்பிட்டதில்லை. என்னைக்காவது ஒரு நாள் பீஸா வாங்கி சாப்பிடுவோம், அவ்வளோதான். இது ரொம்ப ஓவராக போயிடுச்சுங்க அந்த அன்னைக்கு. அதனால் ரொம்ப ஒரு மாதிரி ஒமட்டிகிட்டே இருந்தது. அந்த அன்றைக்கி நைட்டு நாங்கள் யாருமே சாப்பிடவே இல்லைங்க. இதெல்லாம் சாப்பிட்டதுக்கு பில் வந்துங்க 1030 ரூபா, 24 ரூபா ஜிஎஸ்டி வேறேங்க. சரிங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.